என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு இன்று என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கப் போகிறேன் என்பதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு இன்று கர்த்தராகிய நான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினை கொடுக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, நீங்கள் பயப்படாமல் இருங்கள். கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் ஜனமாகிய உங்களுக்கு பயப்படுகிற காரியங்கள் வரலாம், பயப்படுகிற சூழ்நிலைகள் அமையலாம், நீங்கள் பயப்படக்கூடிய நெருக்கங்கள் வரலாம். ஆனால் கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பயப்படாமல் இருங்கள். சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் நீங்கள் பயப்படாமல் இருங்கள். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் வாக்கு கொடுத்தால் கொடுத்ததுதான் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் வாக்கு மாறாத தேவன் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களை கர்த்தருடைய கரத்தினிலே ஒப்புக் கொடுத்து நீதிமான்களாக வாழுங்கள். என் ஜனமாகிய உங்களுக்கு வரக்கூடிய எல்லா போராட்டங்களிலும் கர்த்தராகிய நான் உங்களுக்கு துணை நிற்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் பயப்படாமல் இருங்கள் என்று உங்களை தைரியப்படுத்துகிறேன். கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கிறேனா என்பதை நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள். நான் உங்களுடனே சந்தோஷமாக வாசம் பண்ணி இருக்கிறேனா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். எனக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்தால் நான் உங்களுடனே இருப்பேன். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரோடு கூட நான் இருக்க வேண்டும் என்று உங்களை என்னிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தராகிய நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். தினமும் வேதாகமம் வாசியுங்கள். தினமும் என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய ஆயத்தப்படுங்கள். நீங்கள் தினமும் வேதாகமம் வாசித்து ஜெபம் செய்யும் பொழுது அந்த நாளிலேயே வெற்றியை காண்பீர்கள், உற்சாகத்தை காண்பீர்கள், ஆசீர்வாதத்தினை காண்பீர்கள், ஜெயம் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய நெருக்கங்கள், கலக்கங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்காதீர்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் உங்களை சோதித்து பார்த்து கர்த்தரிடத்திலே விசுவாசமாயிருப்பது அவசியம். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். புலம்பல் 3 அதிகாரம் 40 நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்கள் வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். நீங்கள் நினைக்கலாம், நான் தான் கர்த்தரிடத்திலே இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனே. ஆனாலும் என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்திலே நெருக்கமாய் இருப்பதற்கு, தொடர்ச்சியாக ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையை பெற்று நீதிமான்களாக வாழ வேண்டும். நீங்கள் ஒருமுறை ரட்சிக்கப்பட்டு விட்டாலே நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிவிடுவீர்கள். ஆனாலும் மீண்டும் உங்களை பாவ கரைகள் சேராத வண்ணம் நீங்கள் கர்த்தரிடத்தில் நெருக்கமாக இருக்கும்படியாக வாழ வேண்டும். அதனால்தான் நீங்கள் செய்கின்ற காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கர்த்தரிடத்திலே நெருக்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நேற்று இன்று என நீங்கள் செய்து வந்த காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தினை ஏதாவது செய்து இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி ஏதாவது ஒரு காரியத்திலே நீங்கள் எனக்கு பிரியமில்லாத காரியத்தினை செய்திருந்தால் இன்று கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபம் செய்யுங்கள். என் மகளே, என் மகளே, நீங்கள் உங்கள் வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 62 அதிகாரம் 4 கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்கள் மீது பிரியமாயிருக்கிற தேவன். என் ஜனமாகிய நீங்கள் நினைக்கலாம், இன்று எனக்கு இருக்கக்கூடிய காரியங்களில் என்னை நேசிக்க யாருமே இல்லையே, யாருமே என்னை விரும்ப மாட்டேங்கிறாங்களே, எனக்கு அன்பு செலுத்த மாற்றங்களே, என்னை அனைவரும் வெறுக்கிறார்களே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நான் தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்கிறேனே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களுக்கு இன்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், நான் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறேன். என் மகளே, உன் மீது நான் பிரியமாயிருக்கிறேன். என் மகனே, உன் மீது நான் பிரியமாயிருக்கிறேன். ஏன் கர்த்தராகிய நான் உங்கள் மீது பிரியமாயிருக்கிறேன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? ஏனென்றால் கர்த்தராகிய நான் இந்த பூமியிலே உங்களை சிருஷ்டித்த தேவன். உங்களை பாவங்களிலிருந்து விடுதலையாக்க கர்த்தராகிய நான் சிலுவையிலே மரித்து என் இரத்தத்தினால் உங்க பாவகரைகளை நீக்கினேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு பாவம் செய்து விட்டேன் என்று உணர்கிறீர்களா? கர்த்தராகிய நான் உங்களை சிநேகிக்கிறேன். நீங்க பாவம் செய்து விட்டேன் என்று கலங்கிக் கொண்டிருக்காமல் இன்றே என்னிடத்தில் வாருங்கள். உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீதிமான்களாக வாழ வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். யார் உங்களை நேசிக்கவில்லை என்றாலும் கர்த்தராகிய நான் உங்களை நேசிக்கிற தேவன். என்னுடைய அன்பு உங்களுக்கு இருக்கிறது. நான் உங்கள் மீது மிகுந்த பிரியமாயிருக்கிறேன். நான் உங்கள் மீது பிரியமாயிருப்பதினால் எனக்கு யாருமே இல்லை என்று கலங்காமல் இருங்கள். கர்த்தராகிய நான் உங்கள் மீது பிரியமாயிருப்பது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 44 அதிகாரம் 21
நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தராகிய நான் உங்களை மறக்கவே மாட்டேன். என் ஜனமாகிய உங்களை என் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிற தேவன் நான். கர்த்தராகிய என்னை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் நான் என் நினைவில் வைத்திருக்கிறேன். அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் மகளே, என் மகனே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சில சூழ்நிலைகளினால் உங்களை மனிதர்கள் மறந்துவிடலாம், ஆனால் நான் உங்களை மறக்க மாட்டேன். மனிதர்கள் உங்களை மறப்பதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன. சூழ்நிலைகளினால் உங்களை மறப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் கர்த்தராகிய நான் உங்களை மறக்க மாட்டேன். நீங்கள் என்னிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது நான் உங்கள் நினைவாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்களை மறக்காமல் நினைவில் வைத்திருப்பதினால் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உங்கள் உள்ளத்திலே வந்துவிடும். சூழ்நிலைகளினால் உங்களை மறந்த மனிதர்களை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதீர்கள். ஏனென்றால் கர்த்தராகிய நான் உங்களை மறப்பதில்லை என்பதை விசுவாசத்துடனே ஆராதியுங்கள். கர்த்தராகிய நான் உங்களை மறப்பதில்லை என்பது என் ஜனமாகிய உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கபடியாக. என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்கள் மீது மனதுருகுகிற தேவன். என் மகளே, என் மகனே, என் கிருபை உங்களை விட்டு விலகாது. என் ஜனமாகிய உங்களை விட்டு என் கிருபை விலகாது என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் இன்று அந்த கிருபையினை பெற்றிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். என் மகளே, என் மகனே, இன்று நீங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களுடன் இருந்தால்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதையுமே வெற்றிகரமாக செய்ய முடியும் என்பதை விசுவாசியுங்கள். என் ஜனமாகிய நீங்கள் இந்த பூமியிலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை. நீங்கள் பூமியிலே ஆசீர்வாதமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. அப்படிப்பட்ட என் கிருபையோடு வாழக்கூடிய என் ஜனமாகிய உங்களிடத்தில் இருந்து என் கிருபை விலகாது என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். ஜெபத்தினிலே, கர்த்தாவே, நீங்கள் என்னுடனே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் அதற்காக நான் பயப்பட மாட்டேன். கர்த்தாவே, இன்றைய நாள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக என்னை ஆசீர்வதியும். கர்த்தாவே, நீங்கள் வாக்கு மாறாத தேவன். கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதுமே உங்களுடனே இருக்க, சந்தோஷமாக இருக்க எங்களை உங்களிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழ்கிறோம். கர்த்தாவே, நீரே எங்களை வழி நடத்தும். கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என்னுடைய குறைகளை உம்மிடத்தில் அறிக்கையிடுகிறேன். என்னை உங்களிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நான் செய்த பாவங்களிலிருந்து மனம் திரும்புகிறேன். கர்த்தாவே, வருகிற நாட்களில் எந்த குறைபாடும் இல்லாமல் நான் ஆசீர்வாதமாக வாழும்படியாக என்னை ஆசீர்வதியும். தகப்பனே, நீங்கள் என் மீது பிரியமாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பிரியமாக நடக்க எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம். தேவனே, எங்களை உங்கள் நினைவில் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, யார் என்னை மறந்தாலும் யார் என்னை புறக்கணித்தாலும் நீர் என்னை மறக்காதபடி நினைவில் வைத்திருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய நினைவிலே இருக்கிறோம். அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாது என்று வாக்கு கொடுத்து இருக்கிறீர். இன்றைக்கு நீங்கள் எங்களுக்காக கொடுத்த இந்த வேதாகம வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளை நினைத்து நாங்கள் உம்மை நோக்கி துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.